மரியே வாழ்க. நாளைக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி மாதாவின் சுத்திகரிப்பு திருவிழா. அதனால் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாதவங்க கூட நாளைக்கு கட்டாயமாக போய் திருப்பலி பூசை காணுங்க. நாளைக்கு அங்கே மெழுகுவத்தி ஏற்றுவாங்க. அந்த மெழுகுவத்தி பவனியில் கலந்துக்குங்க. ஏன்னா மாதாம்மா எங்கெங்கே இடத்துல காட்சி கொடுத்து என்னென்ன சொன்னாங்களோ ஒவ்வொரு புனிதர்களுக்கும் எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதுவும் நடக்கும். என்ன சொன்னாங்க? ஒரு புனிதக்கிட்ட கடைசி 3 நாள் இருட்டு வரும். அது பிப்ரவரி 2ஆம் தேதி ஆலயத்தில் குருக்களால் மந்திரிக்கப்பட்டு ஏற்றப்படுகிற அந்த மெழுகுவத்தி, அந்த 3 நாள் இருட்டில் அந்த ஒரு மெழுகுவத்தி தான் கரையாமல் உருகாமல் நின்று எரியும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது பாரம்பரியத்தில் உள்ள எல்லா கத்தோலிக்க மக்களுக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நாளைக்கு எப்படியாவது ஆலயத்துக்கு போக பாருங்கள். யாராவது ஒருத்தராவது போங்க. போயிட்டு ஒரு 4-5 மெழுகுவத்தி வாங்கிக்குங்க. ஒரு மெழுகுவத்தி மட்டும் ஏற்றுங்க. மீதியெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் எல்லாமே பிளெஸ்ஸிங் தான். ஃபாதர் பிளெஸ்ஸிங் பண்ணும்போது எல்லாமேத்தையும் பிளெஸ்ஸிங் ஆகிடும். அதனால் ஒன்று மட்டும் கையில் பிடிச்சிக்குங்க. மீதி கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வைங்க. அந்த 3 நாள் இருட்டு வரும்போது இந்த மெழுகுவத்தி தான் உங்களுக்கு உதவும். அதனால் இந்த வாய்ப்பை நாளைக்கு யாரும் நழுவ விட்டுறாதீங்க. கட்டாயமாக இதை எல்லோரும் செயல்படுத்த பாருங்கள். அந்த மெழுகுவத்தி கொண்டு வந்து வீட்டில் வைங்க. ஆலயத்தில் அங்கே மாதாக்கு ஏற்றின, சூசேப்பருக்கு ஏற்றின, அந்தோனியருக்கு ஏற்றினட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி மாஸ்க்கு போக முடியாதவங்க நாளைக்கு மெழுகுவத்தி வாங்கிக்கிட்டு தனியாக போய் ஃபாதரை பார்த்து சாயங்காலத்தில் இல்லைனா மாஸ் முடிஞ்சிட்ட பிறகு நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கா ஃபாதரை பார்த்து அதை பிளஸ்ஸிங் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வைங்க. மரியே வாழ்க.